ஒரு விதை மண்ணில் போய் விழுந்து மண்ணோட மண்ணை ஆகி அந்த ஈரப்பதம் சேர்ந்து அதுக்கு பிறகு அந்த விதை என்ன செய்யும்? வேர் விட்ட பின்பு தான் என்ன செய்யும்? மேலே வரும். இப்ப சபைக்குள்ள தேவன் உங்களை உருவாக்குற விதத்தை நான் சொல்றேன். ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ள வசனத்துல தேவனுடைய சத்தியத்துல நீ வேறுபடணும். அடுத்த பின்பு நீ கிறிஸ்துவுக்குள் வளருகிறத அந்த வளர்ச்சியில நீ பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. மங்கி போன மக்கி போன விதையாய் சபையில கொண்டு வந்து உன்னை நட்டு வைப்பதற்கு விருதாவாக கர்த்தர் உன்னை ரட்சித்து உன்னை சம்பாத்தியம் பண்ணி இந்த களத்துல கொண்டு வரல. இந்த களம் வாழ்க்கையை மாத்திரம் உருவாக்குறதல்ல, ஒரு தேசத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தான் கர்த்தர் உங்களையும் இந்த சபையில ஒரு விதையாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சீயோனுக்குள்ள நான் தான் சொன்னேன், சபையாகிய சீயோனை உங்களை இந்த சபைக்குள்ள சபையாகி இந்த சீயோனுக்குள்ள உங்களை உருவாக்குவதுதான் அந்த விதை. அடுத்து இந்த விதை கர்த்தருக்காக முளைத்து எழும்பி பலன் கொடுத்தால் தான் அந்த சீயோனுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும்.